திமுக குடும்பம் பொழுதுபோக்கு குடும்பம், நாடக கம்பெனி என கடிந்துரைத்துள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், எல்லா மக்களும் தங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என திமுக தலைமை கற்பனை உலகத்தில் இருப்பதாகவும், அந்த கற்பனை உலகத்தை உடைத்து திமுக அரசை ஒழித்து காட்ட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனுக்கு வாக்கு கேட்டு அகரம் சேகூர் எல்லையில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி கொடுமையான ஆட்சி என ஆளும் அரசு மீது குற்றம் சாட்டிய பாரிவேந்தர், அனைவரும் தங்களுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என திமுக தலைமை கற்பனை உலகத்தில் இருப்பதாகவும், அந்த கற்பனை உலகத்தை உடைத்து திமுக அரசை ஒழித்து கட்ட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, எதுக்காக? அவர் சொன்னதெல்லாம் செய்வாங்கன்னு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா எதுவுமே செய்யல. அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வந்துருச்சு. எப்ப வாக்குறுதியை அவங்க செய்யலையோ அவர்களுக்கு தகுதி இல்லை மீண்டும் ஆள்வதற்கு. அது சரியான நேரம், அவளை வெளியேற்றுவதற்கு சரியான நேரம். அதனால மக்கள் திரும்ப திரும்ப வந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு ஒரு எல்லை உண்டு. எல்லை மீறி இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் எது? இரட்டை இலை. ஆக எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை. அதற்கு பின்னால் தொடர்ந்து அவரை பின்பற்றி வந்த எடப்பாடியார் அவர்கள், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து, விவசாய குடும்பத்தில் பிறந்து, இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்தார். கஷ்டப்பட்டு மேல வந்தாதான் தெரியும். பொழுதுபோக்கா இருந்துட்டு வந்தவங்களுக்கு பதவியினுடைய அருமை தெரியாது. அதனால இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு குடும்பம். எந்த குடும்பம்? திமுக குடும்பம் ஒரு பொழுதுபோக்கு குடும்பம். அவங்களுக்கு வந்து இது ஒரு நாடக கம்பெனி தான் அது. ஆக அந்த நாடக கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ்நாடே வரவது எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க அல்லது அவங்க நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பின்னால், எல்லா மக்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. ஆக அந்த கற்பனை உலகத்தை நீங்க உடைச்சி எறிஞ்சு இன்னும் கொஞ்சம் போனா தமிழ்நாடு எழுதும்பான். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு என்பது எங்கள் சொத்து அப்படிங்கிற மனோ நிலைக்கு வந்து விட்டார்கள். வேற எத்தனை மணி நேரம் பேசினாலும் ஒரே பாயிண்ட், திமுக வெளியேற்றணும், அவ்வளவுதான். இதையடுத்து RS மாத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர், பொய்யை சொல்லி தாங்க முடியாத அளவிற்கு திமுகவினர் ஊழல் செய்துள்ளதாகவும், ஊழல் பணத்தை வெளிநாட்டில் முதலீடு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் குன்னம் தொகுதியில் ஐஜேகே வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 300 பேருக்கு இலவச கல்வி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இந்த ஆட்சி எப்பொழுது முடியும் என்று தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மகனும் ஆணும் பெண்ணும் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்து விட்டார்கள். என்ன மாதிரிலாம் சோதனை கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதை எதுவுமே காப்பாற்றல. 2021 தேர்தல் வந்தபோது இங்கே எனக்கு வாக்களித்தால் உங்க ஊர்ல பாலாறும் தேனாரும் ஊரும் சொன்னாங்க. எதுவுமே செய்யல. இருந்தாலும் கூட 5 ஆண்டை ஓட்டி விட்டார்கள். கேட்டால் நாங்கள் அத்தனையும் செய்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். பொய்யர்கள் என்றால் அதுக்கு உலகத்திலேயே பெயர் பெற்றவர்கள் இவங்க தான். பாயத்திறந்தா பொய், எதை கேட்டாலும் பொய். அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அத்துணை பேரும் ஊழல்வாதிகள். இந்த ஊழல்லாம் எங்கிருந்து வருது? நீங்க கட்டுகிற வரி பணத்தை சுரண்டி சுரண்டி அந்த முதல் குடும்பத்துக்கு போகுது. அந்த முதல் குடும்பம் எங்களுடைய வரி பணத்தை இங்கே தமிழ்நாட்டில் பதுக்குவது மட்டுமல்ல, அந்த ஊழல் பணத்தை வெளிநாடுகளிலும் முதலீடு செய்கிறார்கள். ஆக இத்தகைய ஒரு அரசு தேவைத்தானா என்பதை யோசிக்க வேண்டும். அப்ப நீங்க சொன்னதையும் செய்யல. இப்ப புதுசா இன்னும் சில கதைகள்லாம் விட்டுருக்காங்க. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தலின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தேன். நான் வெற்றி பெற்றால் ஆண்டிற்கு 300 பேருக்கு பல்கலைக்கழகத்தில்
இலவச கல்வி கொடுக்கப்படும் என்று சொன்னேன். ஆக 1500 பேருக்கு நான் இலவசமாக SRM பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்தேன். இதேபோல் என்டிஏ கூட்டணி சார்பில் குன்னம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகனை ஆதரித்து செந்தூரை பகுதியில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய பாரிவேந்தர், உண்மையான தியாகி பிரதமர் நரேந்திர மோடிதான் எனவும், மோடிக்கு எதிராக பேசி பேசி திமுக பகையை வளர்த்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நல்லவர்கள் போல் நடித்து மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சி 5 ஆண்டுகளை கடத்தியதாக பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திமுக ஆட்சி உங்களுக்கு எப்படியோ கதை சொல்லி, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி நல்லவர்கள் போல் நடித்து இந்த நாடக கம்பெனி தமிழ்நாட்டை 5 ஆண்டுகளாக ஆள விட்டு விட்டீர்கள். அந்த கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் 5 ஆண்டு காலம் அனுபவித்து 26 தேர்தல் எப்பொழுது வரும், அதன் மூலமாக மக்களுக்கு எழுகிற அந்த உணர்ச்சியின் மூலமாக, நீங்கள் அளிக்கிற வாக்கின் மூலமாக இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். எடப்பாடியார் எப்பவுமே ஒரு விவசாயி, யாரிடம் எப்படி பழகுவது, உயர்மட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களை எப்படி பழகுவது, யாரை சொல்லி கேட்டால் இந்த காரியம் நடக்கும் என்று மைய அரசாக இருந்தாலும் சரி, மைய அரசு அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, பிரதம அமைச்சர் மோடிஜி ஆனாலும் சரி, அவர் நல்ல நட்போடு இருந்தார். இவங்க இந்த திமுக ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்மளுடைய நோக்கம் எல்லாம் இந்த வெளிச்சத்திலேயே நான் இருக்க வேண்டும். இத்தனை லைட்லாம் எப்போ போடலாம்? தேர்தலுக்கு போடலாம். காலம் பூரா இந்த வெளிச்சத்திலேயே இருக்கணும். ஆகவே இந்த மாதிரி எதிர்ப்படையாக பேசி பேசி, டெல்லிக்கு எதிராக பேசி பேசி, மோடிக்கு எதிராக பேசி பேசி அவர் பகையை உண்டாக்கி கொண்டார்கள். இந்தியாவில் அத்தனை மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் போல் நினைக்கிற அரசு மைய அரசு. அதனால் அதற்கு பணம் அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருதோ சரியாக பிரித்து கொடுப்பார்கள். நீங்கள் இந்த தடவை தவறாமல் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் மாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.